நாம் ஆவோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இயற்கை உணவு மாறுதல் பற்றி சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசின் கிரீன் சாம்பியன் டாக்டர் கார்த்தி கணேசன் அவர்களுடைய அறிமுறையை நமது பி சுப்பிரமணியன் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் அறிமுகப்படுத்துவார். சார் சார் கைக்குத்தல் எடுத்து சாப்பிட்டாங்க, மேலே கியூட்டிகளோட சாப்பிட்டாங்க, சத்தா இருக்கு. இன்னைக்கும் கேரளாவில் போனீங்கன்னா அந்த சிவப்பு ரோஸ் அரிசி சாப்பிட்டோம், நல்ல அரிசி சாப்பிட மாட்டான். ஏன்டான்னு கேட்டோம்னா எங்கள் தண்ணிக்கு இதுதான் வாட்டமாக இருக்குது, இதுதான் சத்து அதிகம்னு சொல்லுவோம். ஆனால் நம்மகிட்ட வந்து சிவப்பு அரிசி வாங்கி போய் அவன் ஹெல்த்தியாக இருக்கான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நல்லா பாலிஷ் பிடிச்சி வெள்ளை மல்லிப்பு மாதிரி போட்டால் நேராக இறங்குற மாதிரி நம்ம செஞ்சிடணும். அடுத்து அப்படி செய்கிறப்ப அது என்ன பண்ணுது, அது போய் நமக்கு மலைச்சிக்கலே உண்டாக்குது. மலைச்சிக்கல் என்ன சொல்றாரு வள்ளுவர், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உடைந்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மருந்து என்ன, நம்ம சாப்பிட்டது வெளியே போயிடும், அப்புறம் சாப்பிடணும், பசிச்சு சாப்பிடணும். அப்போ அந்த மாதிரி நம்ம செய்கிறோமா, டைமுக்கு சாப்பிடணும், சாப்பிட்டு போகணும். என்ன சாப்பிட்றோம், சத்து இல்லாத ஆகாரத்தை சாப்பிட்டு, கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டு, காய்கறிகள்லாம் சேர்க்காம, கீரைகள்லாம் சேர்க்காம, சிறுதானியங்கள் சேர்க்காம, அது போய் மலச்சிக்கல் ஆச்சு. இப்போ எல்லாம் இளைஞர்கள் இருக்கீங்கலாம், இப்போ 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, 60 வயசுக்கு மேலே இளைஞர்கள் வந்திருக்கீங்க. இப்போ தினம் அன்னைக்கு என்ன சொன்னால், நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருஷம் 2ன்னு ஒரு பழமொழி சொன்னோம். நாள் 2னா காலையில் ஒரு வேளை, சாயங்காலம் ஒரு வேளை லெட்டின் போகணும். வாரம் 2னா 2 தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாதம் 2 முறை மனைவியோட சேரணும். வருஷம் 2 முறை வேதிகை சாப்பிடணும். இதில் ஏதாவது ஒன்றாவது நம்ம இப்போ செய்யணுமா, ஒன்றும் கிடையாது. 4 2 கிடையாது, 2 நாளைக்கு ஒரு தடவை. இப்போ லெட்டின் போகிறது பெரும்பாலும் 60 வயசு வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை. வாரம் 2 ஏன்னா தேய்ச்சிக்கிறதே கிடையாது, மறந்தாச்சு, இதெல்லாம் ஷாம்பு கலாச்சாரம் வந்துடுச்சு. மாதம் 2 இப்போ நீங்களும் முடியாது, உங்கள் வீட்லேயும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வருஷம் 2 தடவை நம்ம வேதிகை சாப்பிடணும். நம்ம இப்போ இந்த வயசில் என்ன செய்யலாம், வருஷம் 2 முறை வேதிகை சாப்பிடலாம் செய்யலாம். வாரம் 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி கொடுக்குறது, வாரம் ஒரு தடவையாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கலாம், எளிமையாக. அடுத்தது டெய்லி போகணும்னா முடியாது, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு உங்கள் ஹெல்த்துக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு முடியாது. அதுக்கு நாம் எளிமையாக என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம நாட்டு காய்கறிகள், பழ வகைகள், நம்ம ஊர் பக்கம் என்னென்ன வேலையோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, மிக முக்கியமான மிக செலவு பண்ணி நான் கற்றுக்கிட்ட ஒன்றை இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்லும்போது திரும்ப சொல்லணும். என்னன்னா, தமிழில் மணி மந்திர ஔஷதம்னு சொன்னோம். மணி மந்திர ஔஷதம்னா வேற ஒன்று, சாமி, மந்திரம், மருந்து. இப்போ அந்த நாள் 3ம் பயன்படுத்தி. அப்போ இப்போ நம்ம மருந்து எல்லா வீட்லையும் தாராளமாக பயன்படுத்தணும். மந்திரங்கள் பயன்படுத்தணும்னா அது கோயிலில் ஐயங்கிட்ட சொல்கிறதோட இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்கிற மந்திரம் எனக்கு குருநாதர்கிட்ட போய் நான் சட்டோட்டாமல் கொஞ்சம் படித்து முடிச்சுட்டு நிறைய வேலை செஞ்சேன். சித்த வைத்தியம் கற்றுக்கிட்டேன், ஜோசியம் கற்றுக்கிட்டேன், ஓலைச்சுவடி படிக்க கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரியான இலக்கியங்கள், இந்த மாதிரி யோகாவெல்லாம் கற்றுன்னு இருக்கும்போது குருநாதர்கிட்ட, ஐயா மந்திரம்னு சொல்கிறீங்க, ஏன் இப்படி ஊரையாமல் எவனை வார்த்தவும் மந்திரம் சொல்லி காசு வாங்குறாங்க கோயிலுக்கு, மந்திரம் வேலை செய்யுமா எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லலாம்பா. அது வந்து சிஷியர்களுக்கு முக்கியமானவர்களுக்கு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். நீ இவ்வளோ தூரம் கேட்கறதால ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்குறேன், அது எதுக்கு உபயோகப்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்குறேன். 50 வயசு 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு நீ சொல்லிக் கொடுங்க அந்த மந்திரம் பண்ண சொல்கிறேன். என்னன்னா 50 வயசுக்கு மேலே நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுது, தினமும் 2 வேளை போக முடியல, ஒரு வேலையாவது போக முடியும்னா போக முடியல. ஏன்னா முட்டி போகிற சாப்பாடு சரி கிடையாது. அப்போ லெட்டின் மேலே உட்காந்து இப்போ நான் சொன்ன மந்திரத்தை ஒரு 40 தடவை 50 தடவை தொடர்ந்து சொன்னீங்கன்னா அது என்ன ஆகும், உள்ளே போய் உள்ளே இருக்கிற சரக்கெல்லாம் வெளியிடும். அப்படி ஒரு மந்திரம். ஏன்னா அவர் என்னை நம்ப வைக்கணும், எங்கள் குருநாதர் எனக்கு நம்ப வைக்கணும்னு கொஞ்ச நாள் மந்திரம் கற்றுக்கிட்டேன். அப்போ மந்திரம் வேலை செய்யுமா, போய் சொல்கிறீங்கன்னு சொன்னதுக்கு சொல்லி கொடுத்தேன். என்ன மந்திரம்னா, காலையில் ஏற்றி நல்லா வெந்நீர் 1 கிளாஸ் குடிச்சிடணும். மிதமான சூட்டில் 1 கிளாஸ் ஏழ்ச்சதும் வெந்நீர் குடிக்கணும், அதுவே பெரிய மருந்து. அதுக்கப்புறம் போய் பாத்ரூமில் உட்காந்துட்டு இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக சொல்லணும். யஹா சொல்லுங்கள்,
யகா 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 சொல்லி பாருங்க ஒரு 40 தடவை. இந்த மந்திரம் உள்ள போய் நம்ம மலக்குடலை அழித்து அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக 60 தடவை சொல்லணும். உங்களால் 60 முறை முதல்ல 20 சொல்லுங்கள், உடனே 40 சொல்லுங்கள், அப்புறம் 50 சொல்லுங்கள், 60 சொல்லுங்கள். தொடர்ந்து காலையில் 2 நிமிஷம் நீங்கள் உட்காந்து சொன்னீங்கன்னா 3வது நிமிஷம் கண்ணால் உள்ள இதெல்லாம் வெளியே வந்துடும். இது எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. மந்திரம் எப்படி உடலில் வேலை செய்கிறது. அப்போ வந்து யோகிகள்லாம் இந்த எனிமா கொடுப்பாங்க. இப்போல்லாம் வயிற்றுல ஆய்வு போகிறோன்னா டாக்டருங்க எனிமா கொடுப்பாங்க. ஆப்ரேஷனுக்கு முதல்ல எனிமா கொடுப்பாங்க. உள்ளே இருக்கிறதெல்லாம் ஆசன வாய் வழியாக கொடுத்து தண்ணி வெளியே எடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அதனால அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஆற்றுல உட்காந்து செஞ்சுருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா மந்திரம் வேலை செய்கிறது. அது பிரபஞ்சத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கு யோகாவில் நமக்கு ஞானிகள், நம்ம தமிழ்நாட்டு ஞானிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் தான் இப்போ நான் சொல்லி கொடுத்த மந்திரம். அடுத்தது சிறுதானிய வகைகள்னு சொல்ற சாமை, வரகு, திணை எல்லாம் 50 ரூபா 60 ரூபா வீட்டுக்கு கிலோ தாராளமாக உபயோகப்படுத்துங்கள். தேவையானவற்றை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். அது ஒத்து வரலாம் விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம செய்ய முடியும், உடனே மாற்ற முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்வீங்க. காலையில் எழுச்சி சீப்பு இருக்குல்ல, தலையில் சீவுறீங்களா, உடனே சீப்பால் அப்படியே தலையில் அப்படியே தலை சுற்றி. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ வயசாகி போச்சு அங்கேயும் வந்து கடுக்கு நமக்கு வேண்டிய லிக்விட் இல்லை. ஒரு இயந்திரம் எங்கன்னா ஆய்வு போடும். அது தடம் சும்மா தட்டா எங்கெங்கெல்லாம் ஒரு ஜாயிண்ட் இருக்குதோ காலையில் எழுந்து ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யணும். அடுத்தது ஒரு இப்போ நான் சொல்லி கொடுக்குறத ஒரு 60 சுற்று தலையை சுற்றணும். நம்ம வீட்டில் ஏதாவது கெட்டது என்ன பாட்டி என்ன சொல்கிறாங்க, தலையை சுற்றி போடுறா அப்படின்னு. எழுந்த உடனே வந்துச்சு கொடுத்தானா தலையை சுற்றி போடுறாங்க. எதுக்குன்னா சுத்தம் 1 2 3 இதுவரை 30 சுற்றுட்டு பழையபடி 30. அடுத்தது இந்த 30 சுற்று நல்லா மெதுவாக வயசாகிடுச்சுல மெதுவாக 30 சுற்று. இப்படி இந்த 60 செஞ்சீங்கன்னா இந்த ஷோல்டர் மட்டும் கிடையாது, இங்கே இருக்க மூளைக்கு போகிற நரம்புகள்லாம் உங்களை பாதுகாக்கும். அப்போ திறமையான அளவில் நம்ம வயசாகிடுச்சு. அப்போ நல்லா திங்கிங் பவர், அதாவது மெமரி பவர்லாம் இருக்குது. இப்போ என்ன ஆகிடுச்சு, ஃப்ரெண்டு பார்த்த வாயா அவ்வளோதான், அவர் பேர் ஞாபகம் வரும். ஒரு நண்பர் பார்க்குறீங்க, நண்பர்கிட்ட பேசுகிறீங்க, ஆனால் அவர் நல்லா தெரியும் பேர் வரும். கடைக்கு போவீங்க, ஸ்கூட்டரில் ஏறி உட்காருவீங்க, என்ன வாங்குறது சீட்டு எழுதி போகிறோன்னா நம்ம பாதி தூரத்தில் போய் ஞாபகம் எதுக்காக வாங்க வந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த 60 வயசு 70 வயசு மேலே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், டெய்லி காலையில் ஒரு சீட்டு எழுதி என்னம்மா சொல்கிறேன், இந்த வெங்காயம் அதுக்கப்புறம். அப்போ இந்த மெமரி பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது சாதாரணமாக தெரியும், ஆனால் மிகச்சிறந்தது ஒரு எக்ஸசைஸ். அடுத்தது அந்த நாளில் இருந்த நம்மளை ஸ்கூலில் நாங்கள்லாம் தப்பு செஞ்சால் எங்கள் வாத்தியார் தோப்பு கரணம் போடுறோம். நம்ம தோப்பு கரணம் போடுறது இப்போலாம் அதெல்லாம் நமக்கு மாறி போச்சு. ஆனால் இந்த 60 வயசுக்கு மேலே ஏன்னா வெளியே வீட்டில் செஞ்சாலும் சிரிப்பாங்க, வெளியே செஞ்சாலும் சிரிப்பாங்க, ஆனால் கோயிலில் செஞ்சால் சிரிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு 2 காலையும் நல்லா அழுத்தி பிடிங்க. இங்கே ஒரு அக்கு பஞ்சு இருக்கு, இந்த அக்கு பஞ்சை நல்லா அழுத்திட்டு நல்லா உட்கார முடியாது இந்த வயசில், கூடுமான வரைக்கும் உட்காந்துருக்கு. ஏன்னா இப்போ பாம்பே லெட்டிலே இந்த 60 வயசுக்கு மேலே உட்கார முடியாது. வெஸ்டர்ன் லெட்டில் உட்கார அளவுக்கு நம்ம உடம்பு தாங்கி போச்சு உண்மையா. அதனால் இந்த 2 காலையை பிடிச்சி நல்லா அழுத்தி மெதுவாக உட்காந்து இருந்தீங்க. ஒரு 5 நாள் 6 நாள் செஞ்சு பார்த்தீங்கன்னா முழுசும் உட்காந்து. இப்போ அந்த மாதிரி நம்ம செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளந்தலை கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் உங்களுக்கு தூண்டப்படும். இது என்னன்னால சொன்னான், எங்க ஸ்கூல் படிக்கிற அப்ப அந்த மாதிரியான ஒரு தோப்பு கரண்ட் நம்ம செஞ்சோம்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கையை காலையில் இதெல்லாம் வெளியே தெரியாது, வீட்டுக்குள்ளே செய்யணும், பக்கத்தில் அடுத்த அறையில் இருக்கிறதுக்கு தெரியாது. அதனால் இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வீட்டில் அறையிலேயே கூச்சப்படாமல் செய்யலாம். இப்படி செய்யணும். அப்புறம் என்ன பண்ணுங்க, யாராவது ஒரு எதிரி இல்லாத நபரே கிடையாது. மருமகளோ இல்லை எடுத்து விட்டுக்காரனோ பக்கத்து விட்டுக்காரனோ
தொழிலில் போட்டு அவங்க நினச்சிக்கலாம் ஒன்று அதே மாதிரி இந்த நேரம் என்ன ஆகும்னா எல்லா உடம்புடைய நரம்புகளும் இந்த கைகளிலும் கால்களிலும் தான் இணைச்சி போய் அங்கே திரும்பி வருது. அப்போ என்ன ஆகும், நமக்கு ஒரு எல்லா நரம்புகளுக்கும் ஒரு ஊக்கத்தை பெறுகிறது. அப்போ இது என்ன ஆகுது, நம்ம மனசில் என்ன நினச்சிக்கலாம், வேகமாக நம்ம எதிரி நினச்சிங்கன்னா வேகமாக கொடுத்தீங்க. அதனால தான் நான் எதிரி நினச்சிக்கிறேன். யார் வேணா இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், எழுத்துக்காரன் யாரோ இருக்கலாம், அவனை நினச்சிங்க கொடுத்துங்க. அப்போ என்ன ஆகும், நல்ல உடற்பயிற்சியில் 60 வயசு 40 வயசா அந்த அளவுக்கு இதெல்லாம் சக்தி இருக்கு. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு அந்த மூணு கண்ணை சொன்னால பாதம் இருக்கா, அந்த பாதத்தை விரல் நுனியில் இப்படி மறுபடியும் 5வது வரணும் கீழே, மறுபடியும் கீழே, மறுபடியும் கீழே, மறுபடியும் கீழே, மறுபடியும் கீழே, அப்படியே வந்து பாதத்துடைய பின் குதிக்கால் வரைக்கும் நீங்கள் இப்படியே தான். ஆனால் மெதுவாக இப்படி எடுத்துருங்க, அப்படியே மேலே 5 4 3 2 இப்படி இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் மாட்டு உங்கள் ரூட்டில் செய்யலாம். ஏதோ நீங்கள் திண்ணையில் கொடுத்தாலும் சரி, அறையில் கொடுத்தாலும் சரி, உங்களை தனியாக தான் வச்சுருப்பாங்க 60 வயசுக்கு மேலே. அதனால் கூச்சப்படாமல் செய்யுங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அடுத்தவங்களுக்காக உழைச்சோம், பிள்ளைகளுக்காக உழைச்சோம், ஆஃபீஸருக்கு சொன்னாங்க வேலை செஞ்சோம், நம்ம மனைவிக்காக வேலை செஞ்சோம், குடும்பத்துக்காக வேலை செஞ்சோம், அக்கா தங்கச்சில கட்டி கொடுக்கணும்னு வேலை செஞ்சீங்க. இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் கட்டி கொடுத்துட்டீங்க. இப்போ 60 வயசுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்குங்க. இப்போ நம்மளை கவனிக்க யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்தீங்களோ, மனைவி 50 வயசுக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு உதவியே செய்ய முடியாது. இப்போ இருக்கிற சாப்பாட்டுக்கு அவங்க ஏற்றி நடக்கவும் முடியாது, நீங்கள் தான் நடக்க வைக்கணும். எனக்கு கவர்மெண்ட்டில் பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க, தமிழ்ச்சம்பளம். தமிழ்நாடு அரசினுடைய ஒரு பத்மஸ்ரீ விருது மாதிரி தமிழ்ச்சம்பளம் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு எனக்கு என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் பஸ் பாஸ் தமிழ்நாடுக்கு எந்த பஸ்ஸில் ஒன்றாலும் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றிக்கலாம், இறங்கிக்கலாம், எங்கே ஒன்றா போகலாம். அந்த பஸ் எங்கே போகுதா, திருப்பூர் போகுதா, பெங்களூர் போகுதா, எங்கே ஒன்றாலும் போகலாம். ஆனால் அதில் ஒய்ஃப் போட்ட ஓட்ட சொல்கிறேன், கூட ஒருத்தர் ஆளாக இட்டு போக உதவிக்குன்னு. எங்களுக்கு எனக்கு 70ஆகுது, வீட்டில் 60ஆகுது. அவங்கள நான் தூங்கி தான் வர வைக்க வேண்டியது. அவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த நிலைமை தான் எல்லா வீட்லையும். அதனால் நீங்கள் உங்களுடைய காரியங்களை இது வரைக்கும் அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சீங்க. இனிமேல் வந்து உங்கள் உடம்பை நீங்கள் கவனித்துக் கொள்வதற்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா நான் அதை அனுபவிச்சிட்டேன். நான் இந்தியா முழுக்க சுற்றுறேன், எனக்கு ஓய்வுதே கிடையாது. அதான் 500 வகை நெல் வச்சுருக்கேன். அதனால் நெல் ஏறாமல் எனக்கு அம்மாவோட கொடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி இயற்கைக்கு உலக அளவில் பாடுபட்டு உலக கண்காட்சியெல்லாம் கண்காட்சி வச்சுருக்கேன். தமிழ்நாடு அரசு எனக்கு 1 லட்ச ரூபா அவார்டு, கிரீன் சாம்பியன் அவார்டு கொடுத்தாங்க. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கூட தினம் நாங்கள் வந்து ஜூம் மீட்டிங் இன்னைக்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கல்லூரி ஒரு தமிழில் ஒரு தலைப்பு தினமும் 1 மணி நேரம் சாயங்காலம் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கொரோனா காலத்தில் 50 நாடுகளோட பேசுறதுக்கு எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பேசின கூட்டத்தில் அப்போல்லாம் யாரும் வர முடியாது இல்லையா, கொரோனா காலத்தில் தைப்பொங்கல் திருவிழா லண்டனில் கொண்டாடுறாங்க. உலகத்தில் 10 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதில் இந்தியாவிலேருந்து என்ன தேர்ந்தெடுத்து தமிழர் விழான்றதால பேசுறாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம சிஎம் கூட பேச முடியல. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பேசுகிற கூட்டத்தில் ஜூமில் நான் பேசினேன். அதுவும் 10 பேரில் 8 பேர் இங்கிலீஷில் பேசினான், 2 பேர் தமிழில் பேசினான். நான் தமிழை உலகில் தமிழை வளர்ப்பது எப்படி அப்படின்னு 10 நிமிஷம் பேசினேன். இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டுக்கு கடலூர் மாவட்டத்திலிருந்து ஆய்வாளராக தேர்வு பெற்ற ஒரே நபர் 5 நாள் கலந்துக்கிட்டேன். அதில் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, மயில்சாமி அண்ணாதுரை அப்போ தான் தண்ணி இருக்குது சந்திரன் கண்டுபிடிச்சு சொன்னார். சரி வந்து சொன்னார். அவர்கிட்ட நான் 2 நாள் பழகினதுல நாசாவிலேருந்து 2 லிங்க் கொடுத்தேன். அதில் என்னுடைய பெயர் சந்திரன் 10,000 பேரை எடுத்து சிப்பில் போட்டு ராக்கெட்டில் போட்டாங்க. சந்திரனில் என் பேர் ராக்கெட்டில் போட்டு சந்திரனுக்கு போச்சு. அடுத்தது இப்போது சமீபத்தில் செவ்வாய்க்கு போட்டான். ஆக இதெல்லாம் எதில் கிடச்சுன்னா, எனக்கு இந்த இயற்கை விவசாயத்தை உலக அளவில் எடுத்து போகிறதுக்காக நான் பாடுபட்டதால இதெல்லாம் கிடச்சி. எங்கள் வீட்டில் 100 மூலிகை வச்சுருக்கேன், 500 நெல் வகைகள் வச்சுருக்கேன், 2000 நாணயங்கள் வச்சுருக்கேன், 1000 மஞ்சள் தலைகள் வச்சுருக்கேன். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுத்துறப்ப இனிமேல் அடைய முடியாது. ஆக இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு சொன்னது எதுக்குன்னா, நம்ம இனிமேல் இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும், நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சர்க்கரைக்கு குடவாழை அரிசி, இதயத்துக்கு சிவப்பு கவுனி அரிசி, புத்துநோய்க்கு காட்டு யானை அரிசி, யோகாவுக்கு கரும்புரு அரிசி, அமைதிக்கு புழுத்து சம்பா அரிசி,
பக்கவாதத்துக்கு காளான் நமக்கு அரிசி, முகம் பளபளப்புக்கு கிச்சடி சம்பா அரிசி, வெண்பூசணத்துக்கு கருத்தக்கார அரிசி, ஸ்கின்னுக்கு மணக்கட்டை, உடல் தேரணம் கல்லுண்டை சம்பா, வாயுக்கு வளைக்கட்டி சம்பா, உடலுக்கு குடவாடு, இப்படி நம்ம கருங்குருவி அரிசி இதெல்லாம் பயன்படுத்துவோம். ரத்த அழுத்தத்துக்கு வெண்டைக்காய், இருத பலவீனத்துக்கு வாழைப்பூஞ்சி, கேன்சருக்கு வெண்பூசணி, கிட்னிக்கு கத்திரி, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு கொத்தவரை எலுமிச்சை, தூக்கத்துக்கு புடலை, கர்ப்பப்பை கோளாறுக்கு மஞ்சள் பூசணி, கொழுப்புக்கு கோவை, சொரியாசிஸுக்கு கோவை இலை, சுவாச கோளாறுக்கு முருங்கை இலை, ஆண்மைக்கு முருங்கைப்பூ, அல்சருக்கு பீர்க்கங்காய், தைராய்டுக்கு எலுமிச்சை தோல். பாருங்க, தைராய்டு லேடிஸுக்கு நிறைய இருக்கு. எலுமிச்சை தோலை உபயோகப்படுத்தும். மூட்டு வலிக்கு முற்றில கொப்பரைக்காங்காயை காலையில் அரிஞ்சு வெறும் வச்சு சாப்பிடும் என்று சொல்லி, இனிமேல் நாட்டு காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், விலை பேசாமல் விவசாயிகளுக்கு வாங்குவோம், இடைத்தரகரின்றி அரிசியிலிருந்து அத்தனை பொருள்களையும் நேரடியாக விவசாயிக்கு வாங்குவோம் என்று கூறி, இவற்றில் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு 3ஐ நீங்கள் கடைபிடித்து உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இப்பொழுது தரோம் சார், விசிட்டிங் எடுங்க. இப்பொழுது நமக்கு இதை யூடியூப்ல பார்க்கலாம். நான் சுப்பிரமணிய சாருக்கு இந்த நிகழ்ச்சியோட யூடியூப் அனுப்பிச்சிருக்கேன். யூடியூப் 4 சேனல். அதனால என் நம்பர் ஒன்றா குறிச்சிங்க. 70 10 250 860 70 10 250 860. எங்கள் வீட்டு இங்கே தான் இருக்குது, யூடியூப் பக்கத்தில். எப்போ வந்தாலும் நாணயங்கள், குழந்தை பேர குழந்தைகளோடு வாங்க. நாணயங்கள் அந்த சொல்லி அறவோடு பழம்பொருள் வச்சுருக்கேன். இதெல்லாம் அரசாங்கத்துக்கு அடுத்த மாதம் கொடுத்துருவேன். முடிஞ்சால் வந்து பாருங்க.